அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் மதிப்பிற்குரிய மிஸ்டர் மனோகரன் சார் அவருடைய 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய மிஸ்டர் மனோகரன் சார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அண்ணாமலையார் பொற்பாதங்களில் மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மனோகரன் சார் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஓம் நம சிவாய. அவருடைய 5வது நினைவு தினம். இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. மிஸ்டர் மனோகரன் சார், உங்களுடைய ஆத்மா அண்ணாமலையார் பாதத்திலேயே சரணடையும். உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருப்பாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி நீடூடி வாழணும்னு மனதார கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலையாருக்கு ஓம் நம சிவாய நமக. இந்த அன்னதான சேவை ஒன் டே ஃபுட் சர்வீஸ் கிட்டத்தட்ட இது 6வது ஆண்டு காலமா, 5 வருஷம் முடிஞ்சு 6வது ஆண்டு காலம் தொடங்கிடுச்சு. ஓம் நம சிவாய நமக. இந்த அன்னதான சேவை ஒன் டே ஃபுட் சர்வீஸ் கிட்டத்தட்ட இது 6வது ஆண்டு காலமா, 5 வருஷம் முடிஞ்சு 6வது ஆண்டு காலம் தொடங்கிடுச்சு. 6 வருஷமா தொடர்ந்து டெய்லியும் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கார்ல கொடுத்தோம், கிரிவல பாதையை முழுசும் கார்ல கொடுத்தோம். இப்ப இந்த ஒரு மாசமா இந்த ஒரே இடத்துல பக்தர்கள், சிவனடியார், சாதுக்கள், வைசாவு எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்கிறோம். கார்ல கொடுக்கும்போது சிவனடியார் சாதுக்கள் மட்டும்தான் கொடுப்போம் 300 பேருக்கு. ஆனா இப்ப எல்லாருக்குமே கொடுக்கிறோம். எல்லா அண்ணாமலையார் அருள், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா மன மகிழ்ச்சியா வாழ வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சாப்பிடுங்க சாமி. நமச்சிவாய. இந்த ஃபேன் போடுறோமா? அந்த ஃபேன் போடு. ஃபேன் சுவிட்ச் போடு. இந்த ஃபேன் சுவிட்ச் போடுங்க. அஞ்சாவது நினைவு தினம் மனோகரன் ஐயாவுக்கு 5வது நினைவு தினம். 5வது நினைவு தினத்தை அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி எல்லாம் உள்ள அண்ணாமலை உண்ணாமலை சார்பாக அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. எந்த குறையில்லாமல் உங்கள் மூலியமாக அன்னதானம் பண்ணாங்க. அன்னதானம் உண்டே ஃபுட்டு உழவார பணி செய்ய ஊழியர்கள் எல்லாமே நோய் நன்றி இல்லாமல்
இந்த அன்னதானம் பண்ண உபயோகம் பண்ண குடும்பம் எல்லாமே நோய் நொடி இல்லாமல் ஃபஸ்ட்டு இருடி வாழ இந்த முக்கண்ணன் சித்தர் வாழ்க்கை. இருடி வாழ நோய் நொடி இல்லாமல் அடுத்த முறை அதே மாதிரி வந்து சிறப்பாக வந்து பண்ணி அவங்களுடைய நலனை பெற்று அண்ணாமலை உள்ளம் சார்பாக என் உள்ளம் சார்பாக என் வயிறு திருப்தியாக சாப்பிட்டாரு முக்கண்ணனுடைய வாழ்த்துக்கள். நமச்சிவாய. ஓம் நம சிவாய. 23/8/2025 அன்றைக்கி அன்னதானம் கொடுத்த வீடியோவில் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. மைக் ஃபால்ட்டுன்றதால வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. முக்கியமான நிறைய விஷயங்கள் எல்லாமே வாய்ஸ் அவுட் மட்டும் ஆகிடுச்சு. வீடியோ மட்டும்தான் எங்களால் ரெக்கவரி எடுக்க முடிஞ்சது, வாய்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபாஸ்ட் வச்சு பேக்ரவுண்டு மியூசிக்ஸ் போட்டு போடுறோம். முக்கியமாக நிறைய பேர் வாழ்த்துனது பேசுனது எல்லாமே வாய்ஸ் அவுட் ஆகிடுச்சு. அப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 மணி நேரம் போராடி அப்புறம் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி அந்த மைக்கை ரெடி பண்ணி அப்புறமா அந்த வாய்ஸை வந்து லாஸ்ட்டாக படம் பிடிச்சோம் வாய்ஸோட. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் இல்லாத போனது கொஞ்சம் எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமாகி போச்சு. ஏன்னா நிறைய குட்டி பசங்க முதல் கூட நிறைய பேர் வாழ்த்திட்டு போன அந்த வாய்ஸ் எல்லாமே கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக்ஸ் போட்டு எல்லாமே ஃபாஸ்ட் வச்சு போடுறோம். அப்புறம் அந்த பாட்டி வந்தது, பாட்டி முன்னாடி பேசுனது அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ஆனால் அது எல்லாமே வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. பாட்டி கூட நடுவில் இருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த சாப்பிட்ட வீடியோ வந்து ஃபாஸ்ட் வச்சு பின்னாடி போடுறோம். மீதி எல்லாமே பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பாட்டி வீடியோ வரும். நிறைய பேர் கேட்குறீங்க, பாட்டியை வந்து எங்காவது நீங்கள் டேக் கேர் பண்ணலாமா, கூட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி ஒரு இடத்துல உட்கார மாட்டுறாங்க. உட்காருன்னு சொன்னால் கூட எழுந்து போயிட்டே இருக்கிறாங்க. சாவித்திரி பாட்டிக்காவது கண்ணு தெரியாமல் இருந்துச்சு, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பாட்டி அப்படி இல்லை, கிட்டத்தட்ட வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரில. ஸோ இதில் இந்த பாட்டியோட சொந்தக்காரங்க யாருன்னு முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு இருக்கோம். ஏன்னா பாட்டியை வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ரொம்ப நல்ல வசதியாக வாழ்ந்த பாட்டி போல் இருக்குது. பாவம் இப்படி இருக்குது. ஆனால் எப்படியாவது அந்த பாட்டியோட சொந்தக்காரங்கிட்ட கண்டுபிடிச்சி சேர்க்கணும். அது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். அதனால தான் அந்த பாட்டி ஊரை தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இறைவன் ஆசீர்வாதத்தால் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம். சாப்பிட்டியா பாட்டி? சாப்பிட்டியா? காலையிலேருந்து சாப்பிடலையா? காபி குடிச்சா? காபி குடிச்ச? 2 தரம் காபி சாப்பிட்டேன். 2 தரம் காபி சாப்பிட்டேன். 2 தரம் காபி சாப்பிடுவா எதுவும் சட்டம் பண்ணல. பசிக்கல? பசிக்கல. 2 தரம் குடிக்கூடாது, வாங்கினா கூட 2 தரம் கொடுத்தாங்க. சரி வாங்கி குடிச்சோம். வானா நீ எப்படி வாங்கி சரி சரி அது தெரிய சரி அது சாப்பிடுவா. பாயாசம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டேன் பாட்டிய மெய்யாலுமே. நான் சொல்றது கேளு, வந்தனாவே என்ன பண்ணுவேன், எல்லாமே டேஸ்ட் பார்ப்பேன். இது நல்லா இருக்குது, இதில் உப்பு இருக்குது, காரம் இருக்குது, டேஸ்ட் அது மாதிரி செஞ்சா கூட நல்லா. ஆமாம் சாப்பிட்டேன். நல்லதுதான். சரி கேட்கும் அது மாதிரி வரும். சரி அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் வேணுமா பாயாசம்? இன்னும் கொஞ்சம் வேணுமா? சாப்பாடு கொஞ்சம் வேணும். சாப்பாடு சாப்பிடுவியா? வீண் பண்ணக்கூடாது. நேற்று மாதிரி
கொஞ்சோண்டு சாப்பாடு வைக்கிற சாப்பிடுவியா? ரவோண்டு வைக்கணுமா? சாப்பாடு கொஞ்சம் வைமா. காலையிலேருந்து சாப்பிடல தெரியும். அதுதான் 2 நாள் சாப்பாடு சேர்த்து சாப்பிட முடியுமா? வை போதும். ரசம் வேணுமா? ரசமா சாம்பாரா? சாப்பிட்ற பாயசம் முடிக்கிற மறுபடியும் சாப்பாடு வைக்கின்ற இந்த பாயசம் இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுமா? ரசம் நல்லதுதான். கொத்தமல்லி சாப்பிடு சாப்பிடுன்னா நான் போயிட்டு வரேன். பக்கத்துலேயே உட்காந்து இருக்க முடியுமா? ரொம்ப நன்றி. வாங்க வாங்கம்மா. நீங்கள் இங்கேருந்து இங்கே இங்கே இருக்கீங்களா? ஆந்திராங்களா? ஈரோடு. சரி சரி வாங்கம்மா. சாப்பாடு எத்தனை நோட்டா? போதுமா? போதுமா? போதும். எதுவும் வேணாம். எல்லாம் சாப்பிட்டுமா? சரி பாட்டி. சரி சரி சாப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு. யார் வேணான்றாங்க? மோர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்றியா? சாப்பிட சொல்லி நான் சாப்பிடல அப்படின்னு சாப்பிட்டு கொடுத்தாங்க விஷயம். சரிதான். மோர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்றியா? சாப்பிடல, எதுவும் சாப்பிடல. சாப்பிடுமா? சரி. 2 தடவை காப்பி குடிச்சா அப்புறம் என்ன ஒன்றும். ஆமாம், பசியே இருக்காது அங்கே. அதான் நீ சாப்பிட்டே இல்லைம்மா? சாப்பிட்டேன். சரி, சாப்பிடாத உள்ள போய் சாப்பிடு. ஏன் சாப்பிடாத வேண்டியவங்க? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். சாப்பிடாம அப்படின்னா வேலை செய்யணும். சாப்பிட்டு வந்து செய். ஏன் வேலை செய்யணும்? பாயசம் போதுமா? போதும். ஆமா, வேற என்ன சாப்பிட போறோம்? கொஞ்சம் சாப்பிட வேலை சாப்பிடணும். கப்புல ஊத்துட்டா? ரசம் கப்புல ஊத்துட்டா? வாயிலே நல்லா க்ளீன் பண்ணிட்டுக்கிறே பாட்டியா? இப்ப பாட்டி கைத்தாங்களா? இந்த கை கழுவிட்டு போனோம். கை கழுவிக்கிட்ட தண்ணி வேணும். பாட்டி அண்ணன் கழுவ அந்த அண்ணன் கை கழுவ கழுவிட போறா. அந்த அக்கா சொல்லு அப்படி இருக்கா? இங்கே அதான் இருக்குது. இதெல்லாம் நான் எடுத்துக்குவா? நான் பேத்தி தானே. இரு தண்ணி ஊத்த சொல்றேன். இரு அந்த தண்ணியிலே கை கழுவியா? நான் கையை காமி. அது குடிக்க அந்த இலைய எடுத்து சரி ஊத்துறேன். நீ அந்த இலைய எடுத்து சத்தியா போதுமா? அந்த வடை கூடாயா? அது பாட்டிக்கு அது கொடுக்கும். அவங்க பேரனுங்க ஐயா அந்த வடை கூட வேற 2 நான் எங்க போறது? எங்கிக்கிறான்
இங்கே வந்துடலாம் இந்த தேர்தல் ஒன்று போயில்லைங்கிறோம் அது தெரியாது பாட்டியா இந்த அக்கா தெரியாது என் மாதிரி போதும்ப்பா போதுனா வேற எதனா வேணுமா வேறு எதுவும் வேணும் என்ன வேணும் வெங்காயம் என்ன வச்சுக்கணும் என்ன வீடு வேறு என்ன உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு பாட்டியா என்ன வீடு வேறு என்ன வச்சுக்கிறேன் நமச்சிவாய நமச்சிவாய. மில்லிசாமி வந்து சொன்னாரு இந்த மாதிரி இங்க இது பண்ணியிருக்காங்க. சரி வரல 2-3 நாள் வந்து சரி இன்னைக்கு தான் கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கீங்களா? பசங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன் சார். சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிடுச்சு. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. நமக்கு எப்பயுமே தெரியுங்க. புதுசாக ஒன்றும் கிடையாது இல்லை. சரிங்க. ஆரம்பத்துல சரிங்க சார். அதே எப்பயுமே அந்த ஸ்டடியாக இருக்கிறது சாப்பாடு எப்பயுமே அந்த கொடுக்க சரி இது நல்லா தான் இருக்கு. சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சாமி. ரொம்ப நன்றி. சாமி எங்க மில்ட்ரி சாமி ஆளுங்க. மில்ட்ரி சாமி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல சரி சரி. இன்னைக்கு காலை வெளியே போயிட்டு வந்தான். சரி நான் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்ததுல வந்தேன். சரி சாமி. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்க சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும். இப்பதான் எடுத்துட்டு வந்தாங்க நீங்க அதுக்குள்ள ஏறிச்சிட்டீங்க. பாயாசம் பாயாசம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நமச்சிவாய். எல்லாம் நிறைஞ்சி இருக்கும். நமச்சி அவர் ஆத்மா சாந்தி அடையலாம். நமச்சிவாய் நமச்சிவாய். எல்லாமே நிறைஞ்சி இருக்க சொல்றது வேலை முடிஞ்சு. சரி சரிங்க சரிங்க சரி. அவ்வளோதான் நானே வரது எல்லாரும் சரி சரி நடக்கும். சரிங்க சரி. பாட்டி சாப்பிட வரும்போதெல்லாம் யாருன்னா ஒருத்தவங்க காசு கொடுத்துட்றாங்களா? என்ன பாட்டி காய்ச்சி நீ வச்சுக்கோ. என்ன யார் டீ என்ன கொடுத்தது காசு? யாருக்கு வேணும் நான் பார்க்க தெரியல யாருக்கு வேணும் நான் பார்ப்பேன் பார்த்தா தானே நீ வச்சுக்கோ. டீ வாங்கி எதனா சாப்பிடு. டீக்கு எதனா சாப்பிடுவேன். டீ எதனா சாப்பிடு பாட்டி வச்சுக்கோ. வாங்க. டீ மேல ஆசை கூட வந்து டீ மேல எனக்கு ஆசை இல்லை. உனக்கு இருக்குதா? ஆமா ஆமா. புடவை மாத்திக்கிறியா? புடவை மாத்த சொல்லட்டுமா? ஏன்பா இந்த பாரு மேலாம் குழம்பு ஊத்திக்கின பாரு. நேத்து ஜாக்கெட் தோச்சி வச்சுட்டு போனியே, எங்க காய வச்சுட்டு போன ஜாக்கெட்டா? டம்ளர்ல அரிசி பாட்டிய குளிக்க போறியா? இங்க பாரு, டம்ளர்ல அரிசி ஜாக்கெட்டை காய வச்சுட்டு போனியே, எங்க ஆமா எங்க கோலம் போட்டு ஓனா போட்டோமா? என் வீட்டில் 20 ஜாக்கெட்டு கொடுக்குது வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. நான் போனா நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன் வீட்டுக்கு? என்ன நான் இஷ்டம்ல போகிறது இல்லை. இஷ்டம் இல்ல பாட்டி. என்ன ஒரு பாட்டி நீ? நான் இதே ஊர் தான். இங்கே தான் போயிருந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் மோண்டுக்க ஆம்பளை கட்டிக்கினேன், இங்கே தான் புள்ள பார்த்தேன், இங்கே தான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணேன். எங்கே கல்யாணம் பண்ணேன் தெரியுமா? எங்க? இந்த இந்த கோவிலுக்கு கோவில். எந்த கோயிலு? முருகர் கோயிலா? முருகர் கோவில் இல்லை, அவங்க ஊர் சொந்தமான ஊர். இந்த ஊர் ராஜா, இந்த ஊர் கர்ற, இந்த ஊர் மந்திரி, இந்த ஊர் தெரியுமா? இந்த ஊர் பெரியாள் சத்தியமா ஆண்டவர் அவர்தான் சேர்த்து வந்து உன் ஊரை என்னால வாங்க முடியலையே. இவ்வளவு நாளா பேசிக்கிற என்ன ஊருன்னு கூட சார் வாங்க உங்கள்கிட்ட இருந்து உன்னுடைய ஊரை வந்து வாங்க முடியலையே. இவ்வளவு நாளா உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். என்ன ஊருன்னு என்னால உன்னா கண்டுபிடிக்க முடியலையே. அந்த அவங்க சேர்த்துட்டாங்களே கருணாநிதி. ஆமா என் பிள்ளைக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணாரு. ஐயோ என்ன சொல்ற? நான் பண்ணல நான் மதிப்பு சொல்றேன்னா முதலமைச்சர் எவரா? நான் பண்ணல கல்யாணம். என் பிள்ளை தான் நான் பண்ணிக்கிறேன். நீ பண்ணணும், நான் பண்ணி விட்டுடுறேன். உன் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணணும் சத்தியமா. இந்த ஆண்டு பாட்டி முதலமைச்சர் எவரா? அவங்க தான் கல்யாணம் முதலமைச்சர் எவரா கல்யாணம் பண்ணி வச்சாரு? அந்த பாட்டி இது பெரிய பேக்ரவுண்டா இருக்கும் பொழுது ஊர் தான் கண்டுபிடிக்க பண்ணாங்க கல்யாணம். அவங்க தான் பண்ணாங்க. நான் பண்ணி நம்ம பிள்ளைக்கு. அப்போ உன் பிள்ளை வேலையா? சண்டை நினைக்கிறியா? ஓ அப்படிதான் கேக்குறாங்களா? பாருடா. அவரே எனக்கு தெரியாது மொத்தம். அவரு எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியாது. நான் என்னத்த கண்டேன் கல்யாணம் பண்ணும்போது தான் அவர் மூஞ்சியே பார்த்தேன் நான். அப்போ அவருக்கு வெளியெல்லாம் பார்க்கல. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செஞ்சிருந்தாரு?
அவங்க கொள்ளி வேலை செஞ்சாங்க. கொல்லி வேலை செஞ்சாங்களா? இந்த பயிர் கீழ் வைக்கிறாங்க. எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சிருந்தீங்க? அது என்ன வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் மாத்தணும் கேட்காத. அதெல்லாம் நான் அதெல்லாம் கேட்காது. எழுதி வாங்கி போயிட்டுனா என்ன அதெல்லாம் நான் பண்றது? பிடிக்க மாட்டேன். ஏம்மா இந்த ஊர் கொடுத்தா ஏம்மா வேலை எனக்கு சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது, தெரியாது. ஏன் ஒன்று போய் சொல்றது, சொல்லக்கூடாது. பையன் என்ன வேலை செஞ்சுன்னு இருந்தாரு? என் பையன் இப்போதான் வேலை செய்யணும். என்ன வேலை செஞ்சாரு? அது என்ன வேலை செய்யணும், என்னமோ வேலை செய்யணும். சொன்னதான் தெரியும். கொஞ்சம் கூட இந்த பேசினாதான் தெரியும். என் பிள்ளை புடவை மாத்திக்கிறியா? புடவை மாத்திக்கிறியா? சிரிக்காத. ஏன் சிரிக்கிற? நான் குளிச்சுட்டு நீ சொல்றது தப்பு இல்லை. சண்டை தான் உங்கள் கோபம் தான் வருது. ஏன்? கோபம் வந்தாலும் நீ சொல்றது நல்லது தானே, தப்பு இல்லையா? கரெக்டு தான். பின்ன கரெக்டு தான் பாட்டி. என் பொண்ணு 2 நாளா 3 நாளா பையன் அதே கட்டிங்க. நான் வேற புடவை மாத்துன்னு சொல்றாரு. நான் இருந்தாலும் யாரோ இருக்கட்டும், தப்பு. நீ ஒன்று கவிச்சிக்காத. நீ கேட்குற எதுவும் சொல்கிறதுக்கு நல்லா இல்லை. சரி, இல்லை இதை வச்சு டீ சாப்பிட்டுக்கோ. அப்புறம் எங்கே போய் டீ சாப்பிடுறது? போகிற வழியில யாருன்னா கேன்ல எடுத்துன்னு வந்தாங்கன்னா அப்ப கொடுத்துட்டு வாங்கி சாப்பிடு. சரி டீ சாப்பிடு, மத்தியானத்துக்கு இந்த காசு சாயந்தரமா சாப்பிடு. சாயந்தரமா சாப்பிடு. 5 ரூபாய் காசு எடுத்துக்கோ. இப்ப சாப்பாடு சாப்பிட்டல, 4 மணிக்கா டீ வாங்கி சாப்பிடு. இதுவும் எடுத்து வச்சுக்கோ, இந்த காசை எடுத்து வச்சுக்கோ. நான் வரும்போது யாரும் இருந்தால் மானு கொடுத்தாங்க. சரி வச்சுக்கோ. வரும்போது இதே மாதிரி தராங்கம்மா. அதே மாதிரி தான் தராங்களா? நோட்டா கொடுக்க மாட்டாங்களா? நோட்டா கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வரும்போது அது ஒருத்தரையாவா கொடுக்குறாங்க. யாருன்னா கொண்டாந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. சரி சரி. அவங்க உங்க வீட்டுக்கு போலாமா? சாயந்தரமா உங்க வீட்டுக்கு போலாமா? வாயா, நானா வரமாட்டேன். பஸ் ஏறி போனோமா நடந்து போனோமா? இங்கே தான் கேட்குறாங்களே. இந்த பக்கம் பூரா காட்டு தான் காமிச்சிங்கிற. பூரா மலையை ஒட்டி காடுதான். கேட்டா கேக்குதுங்கிற வீடு. ஊரு இங்கே இருக்குது. சரி சரி. ஊர்ல அவங்க சொந்த ஊர் இங்கே இருக்குது. சரி சரி. அங்கேயும் இருக்குது. அங்கனா அங்கனா அங்கன்னா 2 மைல் அது. எங்கே அந்த ஊர் பேர் என்ன? 2 மைல் அந்த ஊர் பேர் என்ன? அதில் அந்த மயில் பேரில் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியாது. இல்ல பாட்டியா, நீ 2 மைல் தூரத்துல இருக்குதுன்னு பேர் வச்சுக்கிறாங்க, 4-5 பேர் சேர்ந்து. இவங்கள அவங்களுக்கு விட்டு வச்சுக்கிறாங்க, இவங்க விட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கும் சண்டை வந்துச்சு, நான் பேசுறதே கிடையாது. சரி சரி. 2 ஊர் இந்த மாதிரி கோயிலும் சாமி சாப்பாடு போடுமா சாமி? சரி பாட்டியே, நாங்க போயிட்டு வரோம். நீ சாப்பிட்டு போயிட்டு வரோம். நாளைக்கு பார்க்கலாம். நீ சாப்பிட்டியா? புடவை மாத்திக்க ஃபர்ஸ்ட். பொண்ணு மேலே இருக்குமோ நான் ராத்திரி குளிச்சுட்டு சாம்பார்லாம் ஊத்திங்கிற பாரு. ரசம் சாம்பார் எல்லாமே குளிச்சுட்டு கூட பார்த்தேன். அது என்ன தெரியும்? குளிச்சுட்டு தெரியுமா? தாராளுக்கிட்டு போவோம். ஆமாக்கு தெரியாதான் நீ இந்த புடவையே கட்டிட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு. இந்த புடவையை மறுபடியும் எடுத்து கட்டிக்கணும். குளிச்சுட்டு இதே எடுத்து கட்டிக்கணும். நல்லா இருக்குதா? அதான் கேட்குது. அது மாதிரி தப்பு கிடையாது. இதே ஒரு மெட்ராஸ். நான் மெட்ராஸ். மெட்ராஸா நீ? ஆமா, நான் மெட்ராஸ்ன்னு தான் சொல்லுவேன். இப்போ யாருன்னா கேட்டாங்கன்னா கூட மெட்ராஸ் தானா நீ? ஆமா, வேற யாருன்னா கேட்டா கூட நான் மெட்ராஸ் போய் சொல்லுவேன். அதே தான். ஆனா மெட்ராஸ். ஆனா இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வாழ்ந்தேன், இங்கதான் கல்யாணம் பண்ணிக்கினேன், இங்கதான் தாலி கட்டிக்கினேன், இங்கதான் புள்ள பார்த்தேன். சொந்த ஊர். சொந்த ஊர் இது மெட்ராஸ். எங்க அப்பன் சம்பாதிச்ச ஊர். எங்க சத்தியமா ஆண்டவன் சாச்சா 7 மலை சாக்க எங்க தாத்தா சம்பாதிச்ச ஊர். எங்க பாட்டி எங்க தாத்தா ஆளாளுக்கு சம்பாதிக்கிறாங்களா? ஊரை தான் சம்பாதிக்கிறாங்களா? சம்பாதிச்சு வச்சுட்டு. சரி சரி சரி. இது மெட்ராஸ். இது மெட்ராஸ் பாட்டியே. மெட்ராஸ் தான். மெட்ராஸ் தானா? அவங்க மெட்ராஸ் தான் சொல்லிட்டு போனாங்க. இல்ல இது மெட்ராஸ். நீ மெட்ராஸா? சத்து பண்ண யாரும் கூப்பிட்டு. இல்ல பாட்டி, இது மெட்ராஸ். ஆமா, இது மெட்ராஸ் தான். இது மெட்ராஸ். அப்ப நீ மெட்ராஸ் தானே நீ?
அவங்க சொல்லிட்டு போனது அதான். யார் சொல்லிட்டு போனது? எங்க தம்பிந்தி, எங்க மாமனார், என் புள்ள கூட சொல்லுது, என் புள்ள கூட சொல்லுது. இது மெட்ராஸ்னா? ஆமா, அதே மாதிரி சொல்லுது. உன்னை யார் இப்போ வந்து விட்டது? எங்க சம்பந்தி. நானே தான் வந்தேன். யாரு என்ன காரணம்? பஸ் ஏறி வந்தா மெட்ராஸ்ல இருந்த? இன்னும் அவங்க அவங்க ஏற்றது, அவங்க நான் ஏற்றணும், அவங்க நான் ஏற்றணும், அவங்க என்ன ஏற்றணும்? பஸ் ஓட்டுவே நீ? நினச்சிக்கிறியா நீ? யாரால இந்த ஊர் மெட்ராஸ் ஊரு ஜனம் ஊருக்கு பேராச்சு தெரியுமா? யாரால பேராச்சியா? கடவுள் 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 சொல்லுவாரு. சரி சரி, நான் சொல்ல சரி. இது திருவண்ணாமலை, இது திருவண்ணாமலை. இப்போ திருவண்ணாமலை. இப்ப திருவண்ணாமலையா? நேற்று வரைக்கும் மெட்ராஸ் இருந்துச்சு. ஆமா, எது வேணாலும் வச்சு கூப்பிடலாம். இனிமே தப்பு கிடையாது. தப்பு கிடையாது தான். ஆஹா, தப்பு கிடையாது. நீ அந்த அந்த சொல்ல வச்சு பேசு. யாரும் மானாண்ட மறந்து போச்சு, நாளாகி போச்சு. நீ வேற இதை வச்சு போகுது. உன் மேல என்ன தப்பு? சரி 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 பாட்டி, உன் மேல தப்பு கிடையாது. சரி. தண்ணி வேணுமா? ஆமா, இந்த முன்னாடி பேசினாங்கல்ல. சரிம்மா, ஏம்மா நான் பேசிட்டேன். நல்லதான் சொல்லியாச்சு, மெட்ராஸ் தான், மெட்ராஸ் தான். போதும்பா, போதும். நம்மகிட்ட மெட்ராஸ் இங்கே தான் கேட்குறேன். ஆமா, மெட்ராஸ் தான். அந்த கடலுக்கு போயிட்டு போயிரு, அந்த பக்கம் பீச்சுக்கா நடந்து போகலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு பீச்சுக்கா நடந்து போயிட்டு வரலாம். யாருமே யாரும் நான் வீட்டுக்கு போகிறது. தண்ணி குடி, தண்ணி குடி. நான் எங்கேயும் போகிறது. சரி, தண்ணி குடி. கட்டடம் இதே மாதிரி கட்டடம் 2 ஊர் இருக்குது. 2 ஊர் இருக்குமா? இந்த மாதிரி என் பேர் எழுதி வச்சுக்கிறாங்க. 2 ஊர் சத்தியமா ஆண்டோட என் மேலே இந்த மாதிரி 2 ஊர். தண்ணி குடி பாட்டி, தண்ணி குடி, தண்ணி குடி. சொல்லக்கூடாது. சொன்னா என்ன வரப்போகுது? ஒன்றும் வராது. இங்கேயும் போக மாட்டேன். இங்கே படிக்க மாட்டேன். ராத்திரிக்கு எல்லாம் யார் யார் பார்த்துருக்காங்க. நான் புடவை மாத்தல கஷ்டமா இருக்குது. ஆமா, ஒரே துணியா போட்டு முடிய. சரி, கண்டிப்பா புடவை மாத்திடுவேன். கண்டிப்பா மாத்திருவியா? நீ வெக்கமா பிரியாணிக்கு நானு குடிச்சேன். ராத்திரில உங்களுக்கு தெரியாது. நான் குடிச்சிட்டு படுக்கிறது. நீ என்ன அதே கட்டி நைட் ஆனா குளிக்கிறது நானே பாக்கிறதுக்கு வருவேன். நைட் ஆனா குளிச்சுட்டு படுப்பேன். ஜில்லு ஊற்றிக்கிட்டு படுப்பேன். ஜில்லு அதே போடவே மாற்றிய தப்பு இல்லையா? அதே போடவே மாற்றிய தப்பு இல்லையா? அப்புறம் வேற யார் புது புடவை கொடுத்தனே உள்ள வச்சுட்டு வச்சுட்டா அது மாட்டு உள்ள வச்சுட்டு போட்டா இங்க வந்து வருவோம். எனக்கு புடவை இதுக்கு ஒண்ணுமே தெரியல. போச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியலதான். குஞ்சு நெய்யும்போது வந்து பழைய வெக்கப்படாத. 95 உனக்கு என்ன வயசு ஆகுது? வெக்க வேற படுற புடவை மாத்துனா இதுக்கு என்ன பண்ணுறது? என்ன வயசு ஆகுது உனக்கு? எனக்கு ஆகிப்போச்சு 70 75 70 தாராளமாக ஆகும். 70 தாராளமா ஆகும். அதுக்கு மேல ஆகாது. உனக்கு 70 தான் ஆகும். ஆமாம், அந்த இது நம்பர் கொண்டாந்து காட்டுறேன். நம்பர் ஆதார் கார்டு வச்சுக்கிறியா? ஆமாம். அப்புறம் நீ நினைப்பேன் எங்கள் அம்மா எல்லாம் வச்சுக்கிட்டாங்கிறாங்க. நினைப்பேன் நம்பர் இல்லை, நம்பர் எல்லாம் தெரியாங்க. நீ பொறுமையா போ, நான் போயிட்டு வரேன். எங்க பார்த்தாலும் போவாது. எங்க பார்த்தாலும் போறோம். யாருக்கும் போறது இல்லையா? சாப்பிட்டுக்கு படுக்கணும், வீட்டில் படுக்கணும். எங்கே போகிறது? இது வீடு கிடையாது, காடா கூட காடும் கிடையாது. இது அன்னதானம் போடுற இடம். வீடு அங்க இருக்குது எங்களுது. படுக்கூடாதா? இங்க தூங்க கூடாது. நான் தூங்க கூடாது, நீ தூங்கு. ஆமா, பாட்டி போகும்போது போட்டோம். சரி பாட்டி போயிட்டு வரட்டுமா? பை. பத்திரமா போயிடுவோம். எங்கேயும் போத்தாது, எங்கேயும் இருந்தாது.
சாப்பிட சொன்னா சரி சரி சாப்பிட்றேன். சரி சாப்பிட்றேன், கண்டிப்பாக சாப்பிட்றேன். பாய் பாய் சொல்லு. பாய் பாய் கையில் சொல்லு. நல்ல மாதிரியே போய்வா. பாய் கையில் சொல்லு. நீ நல்லா இருப்ப. ஓ, நான் நல்லா இருப்பேன்னு வாயால் சொன்னாலும் போதும், தெரியுமா? இந்த கேள்வி சொல்லிட்டு நினைப்பாங்க, நான் சொன்னாலும் போதும், வேற எதுவும் மாற்ற கூட வேணாம். நல்லா இருப்பேன்னு சொன்னாலே போதுமா? நல்லா இருப்பேன் நீனாப்போ போதும், சரி. வேற எதுவும் கூட சொல்ல தேவையில்ல. சரி பாட்டி, சரி பாட்டி. இதுலேருந்து தேய்ச்சிக்க வேண்டாம். சரி, நாளைக்கு வரும்போது புடவை மாற்றிட்டு வந்துடணும். ஏன் நான் இப்போ போய் குளிக்க போறேன். குளிச்சுட்டு புடவை மாற்றிடு என்ன? இப்போதான் போய் குளிக்க போறேன். சரி கையாதுமா. சரி சரி சரி, போயிட்டு வரட்டுமா? பாய். போய் எங்கே இடங்குதோ அங்கே குளிக்க போகிறேன். சரி சரி போ, போய் வா, பத்திரமா போய். சரி சரி, பாய் 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 பாய். Shiva, Arunachal Shiva,